ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மழை மெதுவாக தானே தூரல் போடுதுன்னு கார் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனால் பார்த்தா திடீர்னு ஆலங்கட்டி மழையாக வந்துடுச்சு. இது ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். அப்படியே தொப்புன்னு விழுந்ததுனால கண்ணாடியெல்லாம் கீறல் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ காருக்குள்ளே இருந்ததுனால கண்ணாடியோட போச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். இங்கே வெளியே யாராவது நடந்து போனால் அவ்வளோதான், தலையிலே டம்முன்னு விழ ஆரம்பிக்கும். இங்கே நிறைய கார் பார்க்கிங்கில் தான் நிற்கிது. ஆனால் திடீர்னு இந்த ஆலங்கட்டி மழை வந்ததுனால மொத்த கார்களோட கண்ணாடியுமே நொறுங்க ஆரம்பிச்சிருக்கு. மழை விழுற வேகம் அந்த மாதிரி கல்லு மாதிரி விழ ஆரம்பிச்சா எப்படி தாக்கு பிடிக்கிறது? இந்த காரோட மொத்த கண்ணாடியுமே உடஞ்சு போயிடுச்சு. மாதிரி இங்கே இந்த வீடியோவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது அங்கே இருக்கிற பாலத்தை இழுத்து கொண்டு போகிறது தான் பார்க்குறோம். இந்த இரும்பு பாலம் எவ்வளவு கனமானது, எவ்வளவு ஸ்ட்ராங்கானது, ஆனால் அதையே இழுத்து கொண்டு போயிடுச்சு. காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுக்க ஆரம்பிச்சா அணை போட்டு தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேகமாக போய்கிட்டே இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப பரபரப்பான ரோடு தான். இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நடந்த சம்பவத்தை பாருங்க. எங்கிருந்தோ ஒரு கோழி திடீர்னு பறந்து இந்த கார் முன்னாடி வந்திருக்கு. இப்போதைக்கு இறங்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட கோழி அந்த காரில் அப்படியே அமைதியாக இருக்குது பாருங்க. இங்கே கடைக்குள்ள ராத்திரி நேரத்தில் நுழைஞ்சு உள்ள வரதுக்கு தயாராக இருக்கிற ஒரு கரடியை தான் பார்க்குறோம். சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தேடி வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு எதையும் தேடி வந்திருக்கும் போல. இதை ஓனர் பார்த்ததுனால உடனே சுதாரிச்சு இந்த பக்கமா நகர்ந்து வந்திருக்கிறாரு. வந்த கரடி அதுக்கு தேவையானதை எடுத்துட்டு ஆள் பார்த்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே இடத்த காலி பண்ணி ஓடி போகுது. கரடி பார்க்கறதுக்கு சாதுவாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆபத்தான விலங்கு தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். ஜாகிங் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ தலை சுத்தமாக வந்திருக்கும் போல. இந்த லேடி கரெக்டாக அந்த கார் முன்னாடி வந்து விழுந்துட்டாங்க. ரோட்டில் ஒருத்தர் ஓடி வர விஷயம் தெரிஞ்சதுனால கார்காரர் உடனே காரை நிறுத்திட்டாரு. அந்த லேடியால நகர முடியல. சுற்றி இருந்த எல்லாரும் வேகமாக ஓடி வந்து உதவி செய்யறதுன்னு பார்க்குறோம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த இடத்துல நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. திடீர்னு அங்கேருந்து வந்தது பாருங்க ஒரு லாரி. அந்த லாரியை 2 அடுக்கு மாடி மாதிரி நிறைய பொருட்களை ஏற்றிட்டு வருது. கரெக்டாக தடுமாறி இந்த பக்கம் பார்த்து வந்திருக்கு. எல்லாரும் சுதாரிச்சு இடத்த காலி பண்ணி ஓடி போனதுனால தப்பிச்சுக்கிட்டாங்க. எங்கே வீடியோல பரபரப்பான ரோட்ல நடக்கிற நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்க ஒரு பஸ் ரோட்ல போயிட்டு இருக்கு. எதிரில் ஒரு ட்ரக் வந்தது பாருங்க. அது கொஞ்சம் அதிகமான பாரத்தை ஏத்திட்டு வந்திருக்கு. இந்த வளைவுல திரும்பும் போது அப்படியே தடுமாற ஆரம்பிச்சிருக்கு. வண்டியை அப்படியே சறுக்கிட்டு போகுது. இதுல எதிரில் வந்த இந்த பஸ்ஸையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகுது. இங்க இந்த வீடியோ நம்ம பார்க்குறது இவர் இப்பதான் லிஃப்ட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. உள்ள வந்து லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இறங்குறதுக்காக போகும்போது கதவு திறந்தது. கதவு திறந்த உடனே கால் எடுத்து வைக்கிறாரு. ஆனா அதுவே இன்னொரு லிஃப்ட் மாதிரி இருக்கு. அது ரொம்ப சரசரன்னு வேகமா போகுது. இவர் அப்படி நடுவில் சிக்கிக்கிட்டாரு. யோசிக்கிறதுக்கான நேரமெல்லாம் கூட இல்லை. அடுத்த செகண்ட் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பவம் பாருங்க. அவர் சுதாரிக்கிறதுக்குள்ள இவ்வளவு நடந்துடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது ஆலங்கட்டி மழை. மெதுவா மழை தொடங்குனது திடீர்னு அப்படியே மெதுவா கல்மழையா மாற ஆரம்பிச்சிருக்கு. அது பயங்கரமாகவும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆள் வெளியே போனா அவ்வளவுதான், தலையிலே நல்லா நச்சுன்னு விழ ஆரம்பிக்கும். இந்த கொடைக்கு கீழே தான் ஒதுங்கி இருக்கிறாங்க. எப்படியும் இந்த கல் மேலே வந்து விழாம இருந்தா சரிதான். இது எல்லாமே பனிக்கட்டிகள். இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது ஆறே பனியா மாறி இருக்கிறத பார்த்துருப்போம். ஆனா அந்த பனிக்கட்டியே ஒரு பெரிய அருவி மாதிரி ஓடுறது தான் பார்க்குறோம். அருவிலையும் ஆத்துலயும் சோப்பு நோற மாதிரி கலந்து போறது கூட பார்த்துருப்போம். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. உறைஞ்சு போற பனிக்கட்டிகள் எல்லாம் சேர்ந்து அதுவே ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. எதிரில் 2 டாக் வேகமா ஓடி வந்தது. வந்த வேகத்துல நடந்து போயிட்டு இருந்த இவரையே கீழே தள்ளி போட்டுட்டு போகுது பாருங்க. இவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை, கீழே விழுந்துட்டாரு. 2 டாகும் ஒரு ஓரமா ஓடி போகும் அப்படின்னு பார்த்தா எப்படி ஒரு வேலை பண்ணிருக்கு பாருங்க. நல்ல வேலை பக்கத்துல இருந்தவங்க உடனே வேகமா ஓடி வந்திருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த இடமே குத்து இருட்டா இருக்குது. ஆனா ரோட்ல ஏதோ ஒரு விசித்திரமான உருவம் இருக்கிறது மட்டும் தெரிஞ்சதுனால டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அது ஒரு மான். லைட் அடிச்சதை பார்த்ததும் கரெக்டா லைட்டை பார்த்து ஓடி வந்து மிதிக்கிற மாதிரியே அப்படி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்கு. மான் துள்ளி ஓடுங்கிறது எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது திமிங்கலம் தான். திமிங்கலத்தில் பல வகைகள் உண்டு. சுறா கொஞ்சம் ஆபத்தானது, ஆனால் திமிங்கலம் மனிதர்களோட சாதுவாகவே இருக்கும். பழைய காலங்களில் கப்பலோ போட்டோ வழி தெரியாமல் நடுக்கடலில் சிக்கிக்குச்சு அப்படின்னா திசை காட்டுறதுக்காக இந்த திமிங்கலம் கூடவே வந்து அப்படியே காரை வரைக்கும் கொண்டு விடுமா. இந்த மாதிரி மனிதர்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிற நல்ல பேருக்கு சொந்தக்காரன் தான் இந்த திமிங்கலம். இங்கே இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப அன்பாக பழகிட்டு போகுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் போகிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு ட்ரக் வருது. உடனே சுதாரிச்சு கொஞ்சம் ஓரமாவே நின்னுக்கிட்டாரு. இவர் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிற அடுத்த நேரத்துல எதிரில இருந்து இன்னொரு ட்ரக் வந்தது. ஆனா அப்ப இவரே நடு ரோட்ல நிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. இவருக்காக என்னவோ அந்த ட்ரக் கொஞ்சம் தடுமாறி பெரிய பள்ளத்துல போய் விழுந்துச்சு பாருங்க. சில நேரங்களில் வண்டி நல்லா போயிட்டு இருந்தா கூட குறுக்க யாராவது வந்துட்டா இந்த மாதிரி எல்லாம் ஆகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது முன்னாடி பைக்ல ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்துட்டு இருந்த இந்த கார் பாருங்க ரொம்ப வேகமா வந்ததுனால உடனே நிறுத்த முடியல. இந்த பைக் மேல தட்டி பைக்ல இருக்கிறவர் எதிர்பாராத விதமா கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. எதிரில் லாரியும் வந்திருக்கு. நல்ல
வேலை மாட்டலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இங்கே ஒரு ட்ரக்கு ஆளே இல்லாமல் மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ரோடையை தாண்டி பக்கத்தில் இருக்கிற அந்த கடையை பார்த்து போயிட்டு இருக்கு. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் வேகமாக ஓடி வந்திருக்கிறாங்க. கடைக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு பாருங்களேன். உடனே ஒருத்தர் வேகமாக வண்டியில் ஏறி அதை எப்படியோ நிறுத்தி இருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எதையோ பார்த்து வேகமாக ஓட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் நினைச்சது ரொம்ப சரியா இருந்திருக்கு பாருங்க. அங்கிருந்து தாறுமாற ஒரு டெம்போ வந்திருக்கு. அது வந்த வேகத்துக்கு இங்க இருக்கிற மதிலெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நடு ராத்திரி நேரம். அந்த இடமே முழுக்க இருட்டா தான் இருக்கு. இந்த நேர் ரோட்ல யாரு குறுக்க வர போறா அப்படின்னு நினைச்சா அதுலயும் குறுக்க ஒருத்தர் நின்று இருக்கிறாரு பாருங்க. நல்ல வேளை கார் டிரைவர் உடனே சுதாரிச்சுக்கிட்டாரு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குறது ட்ரக் நிறுத்தி அதுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் கீழே இறக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ட்ரக் அப்படியே இறக்கத்துல இறங்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இது எப்படியாவது நிறுத்திடலாம் அப்படின்னு இவரு பின்னாடியே ஓடி போறாரு. ஆனா அது என்னமோ சரசரன் வேகமா போயிட்டு தான் இருக்குது. இப்படியே விட முடியாதுன்னு இவரு பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. எங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே ஒரு லாரி போகுது. மெதுவாக அந்த லாரி அப்படியே தடுமாற ஆரம்பிச்சது. அப்படியே தள்ளாடி ஓரமாக போய் நிறுத்திடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அந்த பள்ளத்தில் விழுற மாதிரி நிலைமை. ஆனாலும் கொஞ்சம் சுதாரிச்சு லாரியை காப்பாற்றி ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதில் இருக்கிற பொருட்கள் தான் முழுக்க ரோட்டில் பரவிடுச்சு. எல்லாமே மொத்தமாக ரோட்டில் கொட்டிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது மலையடிவார பக்கத்தில் இருக்கிற இந்த ஆற்றுல மினி போட்டில் மெதுவாக நீந்தி போயிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து திடீர்னு நடந்த சம்பவத்தை பாருங்க. அந்த மலையில இருந்த மண்ணு கல்லுன்னு எல்லாம் மொத்தமாக உருண்டு அப்படியே தண்ணிக்குள்ளே விழ ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தவர் இதுக்கு மேலே நிற்கக்கூடாதுன்னு மெதுவாக போட்டை திருப்பிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப வேகமான சூறாவளி காற்றுக்கு தான் தயாராகுது போல. அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் சேர்த்து இழுத்துட்டு போகிறதுக்கும் தயாராகுது. காற்றி சொலண்டு தான் அடிச்சிட்டு இருக்கு. இந்த டாக்குக்கு இது புதுவிதமான அனுபவமா இருந்திருக்கு. ஏதோ வித்தியாசமா இருக்குதுன்னு அதுக்கு தெரிஞ்சதுனால இதுக்கு மேல இங்க நிக்க கூடாதுன்னு வீட்டை பார்த்து நடைய கட்டிடுச்சு. பொருட்கள் எல்லாம் பறக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது, கார் போயிட்டு இருக்கும் போது ரோட்டுக்கு குறுக்க நிறைய கல்லெல்லாம் பாறாங்கற்கள் விழுந்து கிடந்திருக்கு. இது எல்லாம் அந்த மலையில இருந்து தான் உருண்டு வந்திருக்கு. அதையெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு மறுபடியும் கார் எடுத்துட்டு போனா அடுத்த நிமிஷமே நடந்த சம்பவத்தை பாருங்க. கல்லெல்லாம் அப்படியே ஆறு மாதிரி புரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேல போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க மெதுவா காரை ரிவர்ஸ்ல எடுத்துட்டாங்க. நல்ல வேலை கொஞ்சம் அவசரப்பட்டு போகாம இருந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது காத்தடிக்கிற வேகத்துக்கு இங்க கடைக்கு முன்னாடி இருக்கிற பொருட்கள் எல்லாம் பொத்துன்னு கீழே விழுறத தான் பாக்குறோம். ஏதோ நடுக்குமே வந்த மாதிரி மொத்த பொருளும் கீழே விழுந்துடுச்சு பாருங்க. இதை பார்த்தது வேகமா ஓடி போய் எல்லா பொருட்களையும் கடைக்குள்ளே வச்சிடலான்னு உள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இயற்கையில எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்கவே முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது, கரையில இருந்து ஒரு பாம்பு இங்க தண்ணிக்குள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கு. அப்படி என்ன பாக்குதுன்னு பாக்குறீங்களா? மீனை தான் தேடிட்டு இருக்கு. அது நினைச்ச மாதிரி தண்ணிக்குள்ள ஒரு மீன் நீந்தி போயிட்டு இருக்கு. அதை வெளியே இருந்தே பார்த்து எப்படி கவ்வி பிடிச்சு தூக்கி இருக்கு. பாம்பு, தவளை, எலி இதையெல்லாம் வேட்டையாடி சாப்பிடும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஆத்துக்குள்ள நீந்திட்டு இருக்கிற மீனையே வேட்டையாடி சாப்பிடுறத இப்பதான் பார்க்க முடியுது. என்ன ஒரு வில்லத்தனை பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப பெரிய வண்டி. இந்த வண்டியை திருப்பி கொண்டு போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போல. வண்டியோட நீளம் அந்த மாதிரி. டிரைவர் ஒரு பக்கம் இழுத்தா அது இன்னொரு பக்கமா போகுது. எப்படி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதுன்னு ஒரே குழப்பம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். திடீர்னு இந்த இடத்துல இடி மின்னல் சத்தமெல்லாம் கேட்டு அந்த இடமே வேற மாதிரி மாறினதுனால அங்க இருக்கிற குதிரைகள் எல்லாம் ரொம்ப குழப்பமாயிடுச்சு. எல்லாமே இந்த தடுப்புக்குள்ளதான் இருக்குது. எங்க ஓடுறதுன்னு தெரியாம எல்லாம் குழப்பத்துல ஓடிட்டு இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்பதான் எப்படியோ அமைதியா இருக்கு.